முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்து போடுவதற்காக ஆஜராகியிருக்கிறார். கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை அடுத்து அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணைக்கு பிறகாக அப்பொழுதே அவருக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு கைது செய்திருந்தார்கள். 471 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வெளியே வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகியிருந்தார். இந்த நிலையில் நேற்று அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அப்பொழுது நீதிமன்றம் அவருக்கு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்து விட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவு தொடர்பாக தான் தற்பொழுது திங்கட்கிழமை அன்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு தற்பொழுது சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முரளி.